உன்னை தேடின கரங்களுக்கு பயமே இசையெல்லாம் எனக்கு சிவமயமே அனந்தாயியானவள் கவலையோடு கீறி எரிக்கக்கூடிய கத்தியாளை கீரி பிள்ளையை தலையெடுத்துக் கொள்ளுகின்றாள். அந்த இடத்திலே கத்தி எடுத்து தலையெடுத்து கொண்டு விட்டு வருகின்றாள் தன்னுடைய வீடு. எல்லாரும் நாடி வந்து பார்க்கும் போதே தொட்டியில் குழந்தை தூங்கி எடுக்கிறேன்.
ஆமா கீழே அருகிலே பாம்பு கடித்து கீழே விழுந்து இறந்திருக்குது. ஆமாமா அப்ப 2 துண்டாங்க கடிச்சு போட்டுருக்குது இந்த கீரி பிள்ளையான. இதை பார்த்தாலும் இந்த ஆனந்தாயியானவளுக்கு என்னமா மனசுல கவலை தாங்க முடியல. ஐயோ நாம் தெரியாமல் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த கீரி பிள்ளை தலையிட்டு கொண்டு விட்டோமே என்று மனதை கவலையோடு ஆனந்தாயியானவள் அழுது உலம்பி விடுகின்றார். அப்படி அமர்ந்திருக்கும் போது அந்த தருணத்திலே வருகின்றாள் ஹரிகிருஷ்ணவப்பனானவர். உடனே அனந்தாயி முகத்தை ஏறிட்டு பார்த்து கேட்கின்றார். பெண்ணே அனந்தாயி, அனந்தாயி என்னம்மா எப்பொழுதும் உன்னுடைய முகமானது அன்று வளர்ந்த செந்தமரை போல அழகா காட்சி அளிக்கும். இன்றைக்கு ஏமா உன் முகம் வாடி போயிருக்குது? ஒரு பெரிய அபத்தத்தை செய்து விட்டேன் ஐயா. என்ன தவறு செய்து விட்டாயினே? நமது கீரி பிள்ளைக்கு காவலாக வைத்து விட்டேன். அடியே நான் கீரை கொள்வதற்கு கீரை கொண்ட வளவுக்குள் சென்றிருந்தேன். சரி, அந்த நேரத்தில் நமக்கு பிள்ளையை கடிப்பதற்கு கீரை அவங்க ஒரு பாம்பு வந்திருக்கிறது. அந்த பாம்பை கீரி பிள்ளையை கடித்து போட்டு விட்டு என்னுடைய இடத்திலே வந்து சுத்தி சுத்தி வந்தது. பாம்பு வர்றது எனக்கு தெரியாதுல்லவா? அதனால கீரி பிள்ளையை கொண்டு விட்டது நினைச்சு சரி இந்த கீரி பிள்ளையை தன்னாலே பாரியால் தலையை அறுத்துட்டே பாமே. எப்பேற்பட்ட பெரிய பாவத்தை செய்து விட்டார். அனந்தாயின் மனக்கவலை அறிந்த பார்த்தால் ஹரிகிருஷ்ணவப்பனானவர் பாவத்துக்கு ஆளாகி விட்டோமே. இனிமேல் என்ன செய்வது என்று அழுது முகம் வாடிக்கொண்டு ஹரிகிருஷ்ணவப்பன் ஜோதிடரை வரவழைத்து கேட்கின்றார். ஐயா ஜோதிடரே, என் மனைவியாகி அனந்தாமை தெரியாமல் தவறுகள் செய்து விட்டாள் ஐயா. அதனால இதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பாவ மன்னிப்பு இருந்தால் சொல்லுங்கள் வருகலாம். தெரியாமல் நடந்த தவறு. அதனால 108 சிவ விஷ்ணு தலங்கள், 1008 சிவ தலங்கள். தீர்த்தம் ஆடி வரணும் சொல்றீங்க. ஆமாய்யா. பாவ தீர்த்தம் ஆடி வரணும் அல்லவா? ஆமாய்யா. ஜோதிடர் எடுத்து சொல்கின்ற வார்த்தையை காதலை கேட்டார் ஹரிகிருஷ்ணவப்பன். ஆமா. பெண்ணை அனந்தாயி, என்னங்க கணவர் செய்த பாவம் மனைவியை சேரும், மனைவி செய்த பாவம் கணவரை சேரும். உண்மை. அதனால நீ கீரி பிள்ளை தலையெடுத்து கொண்டு விட்டோம் பாவ செயல் என்று சொல்லி கவலையோடு இருக்கின்றார். ஆமாய்யா. நீ அரண்மனையிலே தருகிறேன், நான் சென்று பாவ தீர்த்தம் புண்ணிய தீர்த்தம் ஆடிக்கொண்டு வருகின்றேன். அப்படியே ஆகட்டும் சுவாமி என்று அனந்தாயை அரண்மனையில் அமர வைத்து ஹரிகிருஷ்ணவப்பன் தன்னுடைய தோழன்மார்களை அழைத்துக் கொண்டு அந்த ஏதான் தடை கிடந்தே அந்த ஏதான் தடை ஹரிகிருஷ்ணவப்பன் தோழன்மார்களை அழைத்துக் கொண்டு வருகின்றார். இந்த ஜோதிடர் ஹரிகிருஷ்ணவப்பனுக்கு புத்திமதிகளை சொல்லி வழிமுறைகளை சொல்லி அனுப்புகின்றார். ஐயா ஹரிகிருஷ்ணவப்பன், நீங்கள் எத்தனை இடந்தோறும் சென்று புண்ணிய தீர்த்தம் ஆடி வந்த போதிலும் நீங்க போகக்கூடிய இடத்துல காற்று மடத்துல தங்க கூடாது, கண்ட பண்டம் சாப்பிடக்கூடாது. ஆகட்டும் ஐயா, ஆகட்டும் ஐயா. நீங்கள் சொல்றது போல நடந்து கொள்வோம் ஐயா என்று சொல்லி திருப்பதி 1008 சிவதலுக்கு சரி அத்தனையும் அப்படியே புண்ணிய தீர்த்தம் ஆடிவிட்டு பாவம் குறைந்ததற்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி வரும்போது எங்கே மாறுகிறார்கள்? நடந்து கொண்டு புண்ணிய தீர்த்தம் ஆடிக்கொண்டு வருகின்ற போது மாலை பொழுது ஆனது. பார்த்தால் ஹரிகிருஷ்ணவப்பன் தோழனிடத்தில் சொல்கிறார், அப்பா
மாலை பொழுது ஆகிவிட்டதல்லவா? ஆமாண்ணா. அதனால நம்ம இந்த வனத்தில் சற்று தகையாரி போகலாமே. ஆமா, ஏன்னா காட்டு மேல ஒரே ஒரு மரம் தான் இருக்கு. ஆமா, இந்த மரத்துல நம்ம தங்கிதான் வேற வழி இல்ல. ஆமா, நான் சற்று நேரம் ஹரிகிருஷ்ணவப்பாள் சேரையர் வடமதிலே வந்து சேர்ந்தார். ஆமாம்மா, தோழன்மாரிடத்துல சற்று தகையாரி போகலாம் என்று அமர்ந்திருந்தார். ஆமாம்மா, மாலை பொழுது கடந்து இரவு நேரமானது. பார்த்தார் தோழன்மார்கிட்ட சொல்கிறார், அப்பா எனக்கு கண்ணுறக்கமாக வருகின்றது. அதனால தோழன்மார்களே இந்த இடத்துல சற்று தகையாரி போகலாமா? இரவு நேரம் முடிந்து பகல் காலம் போலாம். நீங்க மட்டும் நாங்க காவலுக்கு இருக்கிறோம். நீங்க எல்லாரும் சுற்றி பாதுகாப்பா அமர்ந்திருப்பீங்களா? என்று ஹரிகிருஷ்ண பாப்பால் அந்த இடத்துல படுத்தா வாழ்வு வராது வரும்போது கண் வராது கண் இருக்கும். கண்டிப்பா கேடு வரும்போது கேடாது கண்ணுறக்கும் என்று சொல்வார்கள். இவருக்கு கேடு காலம் நெருங்கி விட்டது. அந்த இடத்திலே படுத்தவர் அயர்ந்து நித்திரை செய்கின்றார். ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய தோழன்மார்கள் ஒருத்தர், அண்ணே எனக்கு கண்ணுறக்கமா வருதுனே. நான் ரொம்ப நேரம் படுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் முடிச்ச பிறகு நீ தூங்குறியா? அப்படி ஒருவன் மேல் ஊராக 7 பேர் அந்த இடத்துல அயர்ந்து நித்திரை செய்கிறார்கள். அப்போது சர்ப்ப தோஷத்தின் காரணமாக கரும் நாகமானது வருகின்றது. ஹரிகிருஷ்ண பாப்பான் பாதத்திலே தீண்டினது. ஹரிகிருஷ்ண பாப்பான் பாம்பு தீண்டி அந்த இடத்திலே மரணித்து விட்டார். ஆனால் இரவு நேரம் முடிந்து பகல் காலம் இருந்தது. பார்த்தார் தோழமை, அண்ணே தம்பி பிடிச்சிருச்சே. அப்படியே கட்டமே ஆமா, ஒண்ணு நான் தூங்காதுன்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். நான் தூங்கக்கூடாதுன்னு நான் இருந்தேன். நான் தூங்காம இருந்தேன். தூக்கத்தை நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? நேரமாயிட்டு வா, ஹரிகிருஷ்ண பாப்பானை எழுப்பு. அண்ணா ஹரிகிருஷ்ண பாப்பா அவரை எழுப்பு எழுப்பு. அண்ணா எந்திரிக்கோ அண்ணா, உங்க மனைவி தேடிட்டு இருப்பா. நேரமாயிட்டு என்ன எந்திரிக்கிறையா? ஐயோ, வாயிலிருந்து நொர நிறைய வந்திருக்குதுன்னு தம்பி. ஐயோ, படித்து போய் விட்டாரா? ஆமா. அப்படியானால் இவர் பாம்பு தீண்டு மரணித்து விட்டாரா? ஆமாய்யா. ஐயோ, மரணம் ஆகிவிட்டாரோ? எப்படி அந்த அம்மாவுக்கு பதில் சொல்லுவோம்? அந்த பெண்ணிடத்துல நாம் இறந்து விட்டால் எப்படி என்ன சொல்றது? ஐயோ அண்ணா, என்ன செய்ய போறோம் தெரியலப்பா. அதாவது முதல்ல அறிவியலமான இங்க இருந்து தூக்கி கொண்டு போக முடியாது. ஆமா, வாரம்னா பக்கத்து வழியா இருக்குது. அதனால என்ன 50 கிலோமீட்டர் போடுது. எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். அதனால அறிவியலமான கொஞ்சம் வரங்க பெருக்கி நல்ல முறையில தகனம் செய்துட்டு போவோம். வேற வழி இல்லையே. வேற வழி இல்லல்ல. அதானே என்று அறிவியல பாபாவை தகனம் செய்து விட்டு இந்த தோழமாக அப்படியே பறந்து வர்றாங்க. சரி, ஊர் வந்து வரும்போது எல்லாரும் அந்த தலையில துண்ட போட்டுக்கிட்டு இவர் என்ன சொல்ல போனா என்ன நடக்குமோ தெரியாது. அவர்கள் வருவதை பார்த்தால் அரண்மனையில் இருக்கக்கூடிய அனந்தாயியானவள், ஆமாப்பா அண்ணே என்ன 7 பேர் வரீங்க, என் கணவரை காணல. என்ன கணவரை எதுக்குமா அழுறீங்க? ஐயே, கணவர் என்னாச்சுனே? என்னது தந்தை கடிச்சிட்டு வளர்க்கிட்டு இருக்கீங்க? பாம்பு கடிச்சு விட்டதா? ஐயோ, என்னுடைய கணவர் இறந்து விட்டாரா? என்னன்னா சொல்லிட்டீர்கள்? அப்படியானால் என் கணவர் இன்னும் கூட வரலையா? மரணமாகி விட்டாரா? அண்ணா, உங்களை நம்பிதானே என்னுடைய கணவரை அனுப்பி வைத்தேன். அப்படியானால் என் கணவர் இறந்து விட்டாரா? ஐயோ, தெரியாம என்ற வார்த்தையை கேட்டதும் மூர்ச்சியாகி கீழே விழுந்தாள் அனந்தாயியார். என் ஆசை என் கணவா, என்னை விட்டு நீங்கள் தனியாக சென்று விட்டீர்களா? என்ன செய்வேன்? உங்களை இழந்து நான் எப்படி அவனிகளை வாழ்வேன்? என் நாகா நான்பாவை சென்றாளே, மஞ்சள் உணவை தன்னை படித்தொடுக்கும் நாளைகளே, கஞ்சி நல்ல உடவை
வாழ முடியுமா? அதான் ஐயா. தன்னந்தனியாக எப்படி நான் வாழ்ந்து வருவேன்? ஆஹா. ஒற்றைக்கோரு பெண்பிள்ளை வைத்திருக்கின்றோமே. இந்த பிள்ளையை மறந்துவிட்டு போய்விட்டீர்களே என்னவா? அதான் நீ அழுது புலம்புகின்றான். ஆமா. முத்துகிறாள், மோதுகின்றாள், முகத்தோடு அறைந்தாள். ஆஹா. முத்து ஓர்ந்த கண்ணீரை முகத்தோடு சொருவிட்டாள். அவளும் போன்ற கண்ணீரை ரத்தம் எல்லாம் சிதற விட்டார். ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டவர்கள் திருப்பி வருவார்கள். கண்டிப்பாக வர போறதில்லை. ஆண்டு போனவர்கள் திருப்பி வர காணாது. ஆமாம்மா. என்று அழுது புலம்பிக் கொண்டு வாழ்ந்து வருகின்றாள். ஆஹா. சில தினங்கள் கழித்தது. சரி. இந்த ஹரிகிருஷ்ண பாப்பானுடைய அண்ணன் தம்பிகள் பார்த்தாங்க. உட்காரமார்கள். அவர்கள்லாம் பார்த்தாரு. அம்மா என்ன அண்ணனே இறந்து போயிட்டாரு. ஆமாய்யா. அண்ணி மட்டும் இனிமே எதற்கு? அதான் அனுங்க. அவங்க இங்க இருந்தாங்கன்னா சொந்த ஜோதில பங்கு கொடுக்கணும். உண்மை உண்மை. அந்தே ஆ. ஒரு நாள் தினத்துல இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அனந்தாயி முன்பில் வந்து சேர்ந்தார். என்னவா? அம்மா அனந்தாயி. என்னன்னா? அண்ணி. என்ன? நீங்க என்ன இங்கதான் இருக்கீங்களா? ஆமாக்கா, எங்கடா நான் போறது? என் குடிசையில பறி கொடுத்து இங்கதான் இருந்துகிட்டு இருக்கிறேன். ஆஹா. யார் யாருக்கு ஆறுதல் தருவா? ஒருத்தர் நீ ஒண்ணு. ஆறுதல் தானே. ஆமா. இனிமே எதுக்கு உங்களுக்கு ஆறுதல்? ஏன் சரி, நாங்க சொல்ல வந்ததை சொல்லிட்டோம். சொல்லுங்க. ஆன்மதலை இல்லை அம்மா ஆயிடையே அனந்தாயி. ஆடு மாடு வருகிறவை ஆதாய்க்கு இல்லை என்றார். வீட்டை வெள்ளி வெளியே அனந்தாயி. இப்படி சொற்காலமாக எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா எம்மா அனந்தாயி. அண்ணி இனிமே இங்க உங்களுக்கு வேலை இல்ல. ஆம்பளை பிள்ளை நீங்க பத்து வச்சிருக்கீங்க, பொம்பளை பிள்ளை தான் பத்து வச்சிருக்கீங்க. ஆண் முதல்ல இல்லை. அதனால ஆடு மாடு தோட்டம் துறவு வயல் வரவு எதுவும் உங்களுக்கு கிடையாது. அதெல்லாம் விட்டு விட்டு வெளியே போங்க. விட்டு விட்டு வெளியே போங்க. எங்க அண்ணி செத்தவரு உங்களுக்கு என்ன வேலை? அதெல்லாம் உங்களுக்கு இடம் கிடையாது. விட்டு விட்டு வெளியே போங்க. எங்க போவேன்? இந்த பிள்ளை மட்டும்தான் ஒரு விரட்டுறேன். வீட்டு விட்டு வெளியே இருந்து எல்லா சொந்தமானது சொன்னாங்க. பார்த்து ஆனந்தம். நமக்குன்னு ஒரு ஆதரவுக்கு ஆள் வேணும். அப்போ நமக்கு உதவி செய்யறதுக்கு யார் வருவா? நம்ம ஊருக்குள்ள இருக்க பெரியவர்கிட்ட போய் சொல்லிடலாம். தலைவர்கிட்ட போய் சொல்லிடலாம்னு சொல்லி மணியக்கார முத்தையிடம் சொன்னாங்க. ஐயா, ஒரு பெண்பிள்ளை வச்சுட்டு இருக்கீங்க. என் கணவர் இறந்து போயிட்டாரு. கூட பிறந்த சொக்காரங்க எல்லாரும் சேர்ந்து வீட்டு விட்டு வெளியே போன்னு விரட்டுறாங்க. ஐயா, நீங்க தான் இதற்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும். வச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னைய விட்டு விட்டு வெளியே போய் சொல்றாங்க. நாளைக்கு கவலைப்படாத. நாளைக்கு பஞ்சாயத்துல நான் தீர்ப்பு சொல்றேன் பாரு. நீங்க நல்ல பேசுதியம்மா. எப்படியா நீங்க வந்து காப்பாற்றணும். அப்படி ஆகட்டு, கவலைப்படாம இருமா. நம்பிதான் போறேன். நானும் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சு வச்சிருக்கிறேன். அதனால பெண்களுடைய குணம் எனக்கு தெரியும். உன் கஷ்டம் எனக்கு புரியுதுமா. கவலைப்படாம இருக்கு. கவலைப்படாம ஐயா, அழாதம்மா. உனக்கு கட்டாயமா உனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நான் சொல்றேன். என்று இங்க மணிக்கதை சொல்லுவோம். அவரு சாதகமா சொல்றாரு. பார்த்தாருங்க செக்கன் மகன். இவன் வந்து அவர்கிட்ட போய் சொல்லி அவர் நாளைக்கு தீர்ப்பு சொல்ல போறாங்க. என்ன மணிக்காரு ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கா? அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கிறாரு. இப்ப இருக்கிற தங்க விலையில நகை பண்ண முடியாம கட்டோட விட்டுட்டு அழைகிறாரு. காசை கையில கொடுத்து நம்ம கொஞ்சம் சாதகமா சொல்ல சொல்லிடலாம். இருக்க போய் தான் ஒன்னே வச்சு ஒப்பிடுறேன். சொல்லு. ஆமா, அப்படி போமா. இரவோடு இரவா வந்து கதவை தட்டிட்டு இருக்கிறாங்க. ஆமா, யார் இந்த நேரத்துல வந்து கதவை தட்டுறது? அதானே என்ன பாப்பா. கதவை திறந்து வந்து வாங்கிட்டா. சரி, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கீங்களா? என்ன காரணம்? அண்ணா, இந்த அனுதாயிக்கு எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கேன்னா. உங்ககிட்ட ஏதோ வந்து சொன்னீங்களே. ஆமா, நீங்க சொல்றது தப்புதானாப்பா. அவளும் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்காளா? ஆமா, அதனால அந்த பிள்ளைக்கு பங்கு கொடுக்கணும். இப்ப சொத்துல பங்கு உண்டு பொம்பளை பிள்ளைக்கு. அதெல்லாம் இருந்து போட்டு அந்த தேவையா உங்களுக்கு இருக்கு. குடிக்க 2 லட்சம் ரூபாய்க்கு நல்ல நல்ல கல்யாணம் பண்ணி குடிக்க. நாளைக்கு தீர்த்து வியாபாரம் இல்லப்ப வேண்டாம்.
அப்படிதான் சொல்லுவாரு. நீங்க என்கிட்ட கொண்டுங்க. இவரு உழைக்க தெரியாத மனுஷன். இவருக்கு வாக்கப்பட்டு நான் தான் கஷ்டப்படுறேன். ஒரு பொம்பளை பிள்ளை வந்திருக்கு, கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இவருக்கு? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீங்க என்கிட்ட கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். அவர் நாளைக்கு தீர்ப்பு உங்களுக்கு சொல்லுவார், நான் பாத்துக்கிறேன் அவரை. என் புருஷன் நாளைக்கு தீர்ப்பு ஒழுங்க சொல்லல, நான் பரவ பாத்துக்கிறேன். பொன்னாடி சொல்லே மந்திரம். நீங்க போயிட்டு வந்தீங்க, காசு வாங்கினாரு பார்த்தாங்க. மனைவி சொல்ல கேட்டுட்டு உட்கார்ந்துக்கிட்டாரு மனைவிக்காரு. அப்படி இருக்க மறுநாள் தினம் பிறந்தது. ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி இருக்கு, இந்த பஞ்சாயத்து வச்சிருக்குது. பார்த்தா இந்த மனைவிக்காரு சொல்கிறாரு, எம்மா அனந்தாயி, அம்மா நீ ஒற்றைக்கு ஒரு பொன் பிள்ளைதான் வச்சிருக்கிறேன், நீ ஆம்பளை பிள்ளை வைக்கல பத்தியா? அதனால சொத்து சொகம் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு தான் பங்கு உண்டு, அதனால உனக்கு கிடையாதுமா. அதனால அவங்க சொல்லி கேட்டு நீ நடந்துக்க. இல்லம்மா, நடைமுறையில சொல்ல முடியும். நடுவீட்டுல இருந்து இப்படி உட்கார வச்சுட்டு இருந்தா விளங்குவாங்க வீடு. வெளியே போமா. என்ன சீக்கிரம் வெளியில போங்கம்மா. இப்படி தீர்ப்பை மாற்றி சொல்லியிருந்தார் இந்த மணியக்கார முத்தையானவன். வார்த்தையை காதை கேட்டு அனந்தாயி கோபத்தோடு சொல்கின்றார், அடே மணியக்கார முத்தையா, ஒரு பெண் பிள்ளை வைத்திருக்கின்றேன் என்று தெரிந்திருந்தோம், எனக்கு சொல்லாமல் நீ அவர்களுக்கு நீ அழிவிளக்கு பேசுகின்றார். அதனால அடே மணியக்கார, நீயும் ஒரு ஒற்றைக்கு ஒரு பெண் பிள்ளை வைத்திருக்கின்றாய் வார்த்தையா, கை ஒழுக்கி நீ கல்லவருக்கு உரைத்த முடியினாள், கண்ணி வந்து போவாயடா என்று இந்த அனந்தாயியானவள் ஆங்காரே கோபத்தோடே நீ கண் இழந்து போவாயடா. என்னைக்கால் நீயும் ஒற்றைக்கு ஒரு பெண் பிள்ளை பெற்று வைத்திருக்கின்றாய். பிள்ளைக்கு மணவரையை மாலை மனம் சூட்டும் முனை, சரடி காயும் முனை, மன மரணியோடு அழிந்து போய் கிடப்பது. உன்னுடைய மாநிலத்தை கல்மாறி நெல்மாறி மழை பொழிந்து மாநிலமே அழிந்து போமாடா என்று சாபத்தை கொடுக்கின்றாள் அனந்தாயியானவள். அப்படி கொடுத்துட்டு அப்பா நினைக்கிறாங்க, இந்த உலகத்தில் நாம் இருக்கக்கூடாது. கண்பிள்ளை கையில முடித்துக் கொண்டு வெளியே வருகின்றாள். மலை தளத்தில் வந்து பகவானை நாடி தவம் வருகின்றாள். ஈஸ்வரனையும் மகாதேவாய் ஏழை ஆண்டை சடைகிறனை இந்த மணிக்கார் முத்தை எனக்கு அழிவிளக்கு பேசிவிட்டார். இதனால இந்த மாநிலமே அழிந்து போக கிடப்பது. நீங்கள் தான் எனக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தவம் இருக்கின்றார். பகவானை நினைத்து பாரதமும் செய்த காரணத்தினால் சரி அந்த சீவை கண்டபதியானது
ஸ்ரீவைகுண்டபதியிலே 8 நாட்களாக ஏரி மழை பொழிகின்றது. ஒரே மழை பெய்கிறது. ஆறு நிறைந்து குளம் நிறைந்து ஏரி குளம் அத்தனை மழை பொழிஞ்சனால ஆமா தண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுத்து நடந்து ஓடிடுது. எல்லாம் உடஞ்சி போகுது. இரவு பகல் வெறிக்காமல் தொடர்ந்து மழை பொழிஞ்சுச்சுன்னா நாடு தாங்குமா? ஒரு மணி நேரம் பெய்தாலே வானம் எழுதுவோம். மழை பொழிந்து மழை வெள்ளம் பெருக்கெடுத்து வருகின்றது. ஆமா மணிக்கார மகளாகிய மத்திய மகன் மணிமேகலை ஆனவளுக்கு ஆமாப்பா மாப்பிள்ளை பெண் 2 பேர்களும் மணமடையில் அமர்ந்திருக்கின்றார். சரி மாய வெள்ளம் பெருக்கெடுத்து வந்து மணமேடையோடு அழித்து செல்கின்றது. ஆஹா சீரைந்த பதியிலே மழையினால் அழிந்து போகின்றது. ஜீவகணபதி சீரழிந்து போனது. மழை வெள்ளம் பொங்கி வருகின்ற போது இந்த அனந்தாய் வெண்கடியானவள் சரி தன்னுடைய பிள்ளையாகி கிட்டினத்தாளை கையில எடுத்துக் கொண்டு வருகின்றார். ஆமாம்மா பொங்கி வரும் வெள்ளமழை, பொங்கி வரும் வெள்ளமழை, பொங்கினாள் அனந்தாயே, பொங்கினாள் மகளாயே, ஆயினோனே மகனமாகே, மகளாயே, தாய்மையிலே பெருகி வர, மகளாயே, பொங்கி வரும் வெள்ளமழை, ஆயினோனாள் அனந்தாயே, பொங்கி வரும் வெள்ளமழை, இப்படியாகவே 2 பேரும் வெள்ளத்திலே போய் விழுகின்ற போது ஆமாம்மா அவர்கள் மாண்டு மரணித்து இவர்கள் உயிரானது கைலாய மலை போய் சேர்கின்றது. ஆமா. கைலாய மலையிலே பகவானை அடிபணிந்து கொண்டு நிற்கின்றது. சரி அப்போது அடிபணிந்து நிற்கின்ற போது கரை கண்ட பகவான் கேட்கின்றார், ஆமாம்மா அம்மா என்னை நாடி நீ வர வேண்டிய காரணம் என்ன? ஐயரே ஆஹா. என்னை சண்டால பாவியர்கள் என்னை அடித்து விட்டார்கள் ஐயா. என்று நடந்த வகையை அத்தனையும் பகவானிடத்திலே சொல்லி, சொல்லு சுவாமி நான் இப்பொழுது மாநிலத்தில் பூஜை வாங்குவதற்கு என வர வேண்டும், ஆஹா எனக்கு பெயர் நாமம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல, ஆமாம்மா அப்போது பரம கடவுளானவர் பெயர் கொடுக்கின்றார். எப்படியாப்பா ஏ வெண்ணே நீ ஆ மாய வெள்ளம் வானதிலே, மாய வெள்ளம் மாறதிலே, வானதிலேயும் வந்ததினா, ஆரியமே என்று சொல்லி, வெண்ணே மாய வெள்ளத்தில் வெள்ளு மகனுக்கு என்னை நாடி வந்தபடியினால் ஆமா. இன்று முதல் உனது பெயர் மாரியம்மை. சபா மாரி என்னும் மழை பொழிந்து அழிந்து வந்த வெள்ளத்தில் வந்தபடியினால் சரி மாரியம்மை என்று பெயர் நாமம் சூட்டி மகாதேவன் வரம் கொடுக்கின்றார். ஆஹா வெள்ளமலே விழுந்த அந்த பிள்ளைக்கு கிட்டினத்தாளைக்கு ஆமா. வெள்ள மாறி என்று பெயர் நாமம் சூட்டுகின்றார். சரி மஞ்சள் மாறி வெள்ளை மாறி என்று பெயர் நாமம் சூட்டி சுட்டி பகவான் முன்பிலே வந்து நிற்கக்கூடிய 2 பேர்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்து அனுப்புகின்றார். ஆமாம்மா பகவான் கொல்லவரம் வல்லவரம் கொடுக்க வரம் அழிக்க வரம், ஆமா தீராத நோய்கள் எல்லாம் தெரிவிச்சுனா தீர்க்க வரம். மாறாத நோய்கள் எல்லாமாய தாரை போக்கவரும். இப்படியாகவே பகவான் வேண்டும் வந்த வேண்டிய வரங்கள் கொடுக்கின்ற போது சரி பகவானிடத்தில் வேண்டிய வரங்களை வாங்கி தாயாகிய மாரியம்மை ஆமாம்மா போரானோ மழலையே, இப்படியாகவே கைலாய மலையிலே பகவானிடத்தில் வேண்டிய வரங்களை வாங்கிய தாயாகிய மாரியம்மை சரி மாநிலத்தில் பூஜை வாங்க ஏற்ற தலம் ஏதுவென்று ஏறிட்டு வருகின்ற போது ஆமாம்மா இந்த மேலவண்டாரபுரம் ஊரிலே வாழக்கூடிய மக்கள் சரி அண்டக்கால் தங்கை மூவேருக்குமாக ஆமா தாயாகிய முத்தாரம்மை உச்சிமகாளி மாரியம்மை என்று சொல்லி ஆமா நமக்கும் இவன் அமைத்து பூஜை போட்டு கொடை கொடுக்கின்றார். கண்டிப்பாக அதனால இங்க இருக்க கூட்டு தெய்வ பரிவர்த்தன தெய்வதைகளோடு ஆமாம்மா நாமும் அமர்ந்து பூஜை வாங்க வேண்டுமே என்று சொல்லி சொல்லு தாயாகிய மாரியம்மை இத்தலமானதிலே இருந்து பூஜை வாங்குவாள். ஆ